ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால அது நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் தருது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் பிசினில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது உடம்பு சூடு முதல் ஆண்களுக்கு ஏற்படுற ஆண்மை கோளாறு வரை போக்கக்கூடியதாக இருக்குது. 60 வயதுலேயும் 20 வயது போல் பலம் கிடைக்கணுமா? அப்போ பாதாம் பிசின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, பாதாம் பிசின் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாதாம் மரத்திலிருந்து வடிகிற பிசின்ல இருந்து இந்த பாதாம் பிசினை தயாரிக்கிறாங்க. இந்த பாதாம் பிசினை பயன்படுத்தி ஆயுர்வேதத்தில் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. பாதாம் பிசின்ல நிறைய மருத்துவ குணங்கள் கூட இருக்கு. பாதாம் மரத்திலிருந்து வடிகிற பிசினை உலர்த்தி இந்த பாதாம் பிசின் தயாரிக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு பழுப்பு மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கும். பாதாம் பிசின்ல புரோட்டீன் சத்து கூட இருக்கு. ஆண்களோட ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கும் ஒல்லியா இருக்கிறவங்களோட உடல் எடையை அதிகரிக்கவும் பாதாம் பிசின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதாம் பிசினோட ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தசைகளை வலிமையாக்க நினைக்கிறவங்களுக்கு பாதாம் பிசின் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாதாம் பிசினை நிறைய குளிர்பானங்களில் சுவைக்காக பயன்படுத்துகிறாங்க. பாதாம் பிசினை வச்சு ஜெல்லி தயாரித்து மில்க் ஷேக், ஆரோக்கியமான பானங்கள், லட்டுகள், நம்ம ஊர் கடைகளில் தயாரிக்கிறாங்கல்ல அந்த சர்பத், ஜிகர்தண்டா இது மாதிரியான குளிர்பானங்கள்லையும் பாதாம் பிசினை சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படும்ல அந்த மாதவிடாய் பிரச்சனைகள், இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பாதாம் பிசின் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக அமையும். பிசின் அப்படிங்கிறது கிரேக்கர்கள், ரோமானியர்கள் காலத்தில் கண்டறியப்பட்ட ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிசின் அப்படிங்கிறது கருவேல மரத்தோட பட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்படி பிசினை குறித்து ஏராளமான வரலாறுகள் இருக்குது. பாதாம் பிசின் இருக்குல்ல, அது நமக்கு எந்த மாதிரியான நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? 60 வயசுலையும் 20 வயசு அளவுக்கு பலம் கிடைக்கக்கூடிய, தசைகளை வலிமையை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பிசினை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான புரதச்சத்து இருக்குல்ல, அது உங்களோட தசைகளை வலிமைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். எலும்புகள், தசைகள், தசை நார்கள், மூட்டுகளை வலுப்படுத்துறதுக்கு பாதாம் பிசின் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பாதாம் பிசினை அளவோடு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும், அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கூடாது. ஆண்மையை அதிகரிக்கிறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பிசின்ல அதிகப்படியான ஜிங்க் இருக்கு. இது ஆண்களுடைய டெஸ்டோட்ரான் அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையை போக்குது. விந்துக்கள் குறைபாட்டை போக்குறது கூட உதவியா இருக்கும். பிரசவத்துக்கு பிறகு பழைய நிலைக்கு வர வைக்கிறதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பிரசவத்துக்கு அப்புறமா பாதாம் பிசின் சேர்க்கப்பட்ட லட்டை பெண்களுக்கு கொடுக்குற சடங்கு இருந்திருக்கு அந்த காலத்துலலாம். ஆயுர்வேத முறைப்படி இந்த முறை செய்கிறாங்க. பாதாம் பிசின் இருக்குல்ல, அது பெண்களோட உடல்ல ஊட்டச்சத்துக்களை பிரசவத்துக்கு அப்புறம் திரும்ப பெறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சி பழைய நிலைக்கு வர்றதுக்கும் உதவியாக இருக்கும். லட்டு மாதிரியான இனிப்புகளில் இந்த பாதாம் பிசினை சேர்த்து பயன்படுத்துறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. ஒல்லியா குச்சி போல இருக்க உடம்பை அதிகரிக்கிறதுக்கும் உடல்நல கோளாறுகளை ஓட விரட்டுறதுலையும் பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பிசினை பால், நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். மன சோர்வு, பதட்டம், பலவீனம் இது மாதிரியான மனநிலைகளை குறைக்கிறதுக்கும் பாதாம் பிசின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சியை தர்றதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் பிசின் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான குளிரூட்டியாக செயல்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இது உடம்போட வெப்பத்தை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. சிலருக்கு எல்லா காலத்துலேயுமே உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும். உடம்பு சூட்டோட காரணமாக அவங்களுக்கு வயிற்று வலி, நீர்க்கடுப்பு இது மாதிரியான பிரச்சனைகளை கூட சந்திக்கலாம். அதிகப்படியான உடம்பு சூட்டை தணித்து குளிர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதாம் பிசினை பயன்படுத்தலாம். இது வயிற்றில் ஏற்படுள்ள அந்த அசிடிட்டி பிரச்சனைகளை போக்க கூட உதவியாக இருக்கும். பாதாம் பிசின் எல்லா உடல்நிலைக்கும் ஏற்ற ஒன்று தான்.
க்ரீம் செய்றதுல பாதாம் பிசின் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மருந்து தயாரிக்கிற நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள்ல இந்த பாதாம் பிசின க்ரீம் ஆக்கி பயன்படுத்திட்டு வர்றாங்க. பாதி திரவ நிலையில இருக்கும்ல இந்த பிசின், அத வச்சு தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லட்டு, ஐஸ்கிரீம், இனிப்புகள், குளிர்பானங்கள்ல சுவைக்காக இந்த பாதாம் பிசின க்ரீம் மாரி தயாரிச்சு பயன்படுத்திக்கிறாங்க. இதோட பசை மாதிரியான ஒற்றை தன்மை காரணமா ஐஸ்கிரீம், ஜெல்லிகள்ல இது பெருமளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்த கூட தருது. குறிப்பு: பாதாம் பிசினை சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தோன்னா பாதாம் பிசினை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இரைப்பை பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். மற்றபடி அளவோடு சாப்பிட்டீங்கன்னா பல நோய்களுக்கு இந்த பாதாம் பிசின் மருந்து அமையும். இந்த வீடியோவில் பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் பாதாம் பிசினை ஊற வச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.